நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினத்தை மிக முக்கியமான ஒரு தினமாக நம்ம எதிர்பார்த்தோம். ஆசிரியர் நியமனம் பற்றி இடைக்கால பட்ஜெட்டில் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தோம். ஆசிரியர் நியமனத்தை பற்றி எதுவும் பேசலை. சரிங்களா? என்ன பொதுவாக சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறை மேம்பாட்டுக்கு ரூபாய் 34,181 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், உயர்கல்வித்துறைக்கு ரூபாய் 5,478 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் நலத்துறைக்கு 13,967 கோடி ரூபாயும், பழங்குடியினர் நலத்துறைக்கு 1,276 கோடி ரூபாயும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 688 கோடியும் ஒதுக்கிறாங்க. வள்ளலார் மற்றும் காரைக்கால் அம்மையார் பெயரில் விருது வழங்குறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. 6லிருந்து 10வது வரைக்கும் கணினி அறிவியல் பாடத்தை புகுத்துறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் இன்றைய முக்கிய. நமக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு இன்றைக்கு ஒன்றும் சிறப்பாக ஒன்றும் பட்ஜெட்டில் நமக்கு தெரியல நண்பர்களே. நம்மளையே மேம்படுத்துகிற வர எந்த ஒரு அறிவிப்பும் தெரிய வரல. எவ்வளோ காலம் தேர்வர்கள் தேர்ச்சி பெற்றவங்க பொறுத்திருக்கிறாங்கன்றது அது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க வழி அவங்களுக்கு உண்டானதாகவே இருக்குது. சரிங்களா? அவங்க உணர்றாங்களா என்னவோ தெரியல. 5 மாநிலத்துக்கு உண்டான தேர்தல் தேதி அறிவிப்பதற்கான ஆலோசனை கூட்டம் விரைவில் நடைபெறப் போவதாகவும் காலையில் செய்திகளில் பார்த்தேன். சரிங்களா? பார்ப்போம் இன்னும் எத்தனை நாள் இருக்குது, என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பல்வேறு துறைகளில் பணியிடங்கள் வெகு விரைவாக நிரப்பிக்கிட்டே வராங்க. மின்சாரத்துறைக்கும் அதிரடியாக நியமனம் அறிவித்தாங்க. சரிங்களா? வழக்கு இருந்தது, வழக்குகள்லாம் தள்ளுபடி பண்ணிட்டு அவர்களுக்கு பணியானையே மெயிலில் அனுப்பியிருக்காங்க. சரிங்களா? வேறு எப்படி பார்த்தாலும் தேர்தல் தேதி வரைக்குள்ள தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு மிஞ்சி போனால் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அவங்க முடிவெடுக்க போகிறாங்கன்றது வாக்குகளை வைத்து தான். நன்றி நண்பர்களே. இனி ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். நன்றி நண்பர்களே.